வணக்கம். 7வது இலக்கணமான ராசி கட்டத்தில் 7வது இலக்கணமான துலா லக்னம், சுக்கிரன் வீடான துலா லக்னத்துக்கு 7ல் சனி இருந்தால் அங்கு 7ல் சனி நீச்சமாகிறார். எனவே இவர்களுக்கு நீச்சமான கணவன், சரியான கணவன் அமைவதில்லை. இவர்களுக்கு திருமண தடை நிச்சயமாக இருக்கும். ஆனால் இவர்கள் துலா லக்னமாக இருப்பதால் ஆசை அதிகம் இருக்கும், காம இச்சையும் அதிகமாக இருக்கும். எனவே எந்த நீச்சமானவர்களாக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும் இவர்கள் விடுவதில்லை. யாரையேனும் வளைத்து போடுவதில் மும்முரமாக இருப்பார்கள். இவர்களுக்கு 7ல் சனி நீச்சமாவதால் கடத்தல் தோஷம் உண்டாகி திருமண தடையுமாகி திருமணம் தாமதப்படுவதால் இவர்கள் திசை மாறி கண்ணா பின்னா என்று செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே துலா லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சனி நீச்சமாகி சாதகமாக இருந்தால் அவர்களின் பெற்றோர்கள் அதை கவனமாக கவனித்து அந்த பெண் குழந்தைகள் நல்லபடியாக வளர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் சுலபமாக தறிகட்டு போய்விடும். இவர்களுக்கும் சுக்கிரனுடைய ஆசை அதிகமாக இருப்பதால், காம இச்சை அதிகமாக இருப்பதால், 7ஆம் இடத்தில் தோஷம் இருப்பதால், சனி மட்டும் இருந்து விட்டால், சனி நீச்சமாக இருந்து விட்டால், நீச்சமான சாதாரணமான சுமாரான ஆனால் வயதானவர்களை மிகவும் பிடிக்கும். இவர்கள் அவர்களை வளைப்பதிலேயே மும்முரமாக இருப்பார்கள். எனவே இவர்களுக்கு நன்றாக ஆராய்ச்சி செய்து சின்ன வயதிலேயே எப்பாடுபட்டாவது ஒருவரை பார்த்து திருமணம் செய்தால் நன்றாக இருக்கும். இல்லை என்றால் இவர்கள் துலா லக்னத்துக்கே உண்டான சுக்கிர ஆதிக்கம் அதிகம். அந்த எண்ணத்தில், அந்த சோலில், அந்த ஆத்மாவிலேயே சுக்கிரன் கலந்திருப்பதால் இவர்களுக்கு தவறுக்கொண்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 7ல் சனி என்பது தோஷம். அந்த இடத்தை குறுகுரு என்று கெடுத்துவிடும். காமஸ்தானத்தை கெடுக்கும் என்பது கருத்து. அந்த சனி உச்சமாக இருந்தால் அம்சத்தில் இன்னும் நிச்சயமாக மோசமாக இருக்கும். நீச்சமாகிவிட்டதால் நீச்சமான எண்ணங்களே அதிகமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இவர்கள் பலமானவர்களையும் போக்கிரி போன்று இருப்பவர்களையும் மொட்டத்தன்மார்களையும் தான் விரும்புவார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி பையன்களை பார்த்து திருமணம் செய்தால் நன்றாக இருக்கும். இவர்களுக்கு 7க்குரியவன் செவ்வாயினாகி அங்கேயே சனி நீச்சம் பெறுவதால் முரட்டுத்தனமான ஆண்களை மட்டும்தான் பிடிக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.